வணக்கம் மக்களே. நம்ம பல பேர் வந்து இதே தவறுகள் தான் நம்ம பண்ணியிருப்போம். நம்மளால முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்து நம்மகிட்டமே இல்லாம, ஒரு விஷயங்கள் வந்து நம்மள தடுத்துக்கிட்டே இருக்கும். நம்மளால முடியாது, நம்மளால இது செய்ய முடியாதுன்றது வந்து எடுத்துக்காட்டோட நான் ஒரு கதை ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன். ஸோ நம்ம அந்த கதைக்குள்ள போலாம். ஒரு டூரிஸ்ட் ஒருத்தர், ஒரு பயணி வந்து ஒரு சர்க்கஸ்க்கு ஒண்ணு வந்து போயிருக்கிறாரு. அப்போ அந்த சர்க்கஸ்ல வந்து ஒரு யானை வந்து ஒரு சின்ன ஒரு கயிறால கட்டப்பட்டிருக்கிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. எப்படி இவ்வளோ பெரிய யானை, இவ்வளோ வலிமை மிக்க யானை ஒரு கூண்டு கூட இல்லாம ஆ இ இ ஒரு சிறிய கயிறுல வந்து கட்டப்பட்டிருக்குன்ட்டு. உடனே அவர் அந்த முதலாளிகிட்ட போயிட்டு, அந்த சர்க்கஸ் முதலாளிகிட்ட எப்படி இது சாத்தியம்ன்ற ஒரு ஆச்சரியத்தோட அவர் கேட்குறாரு. அதுக்கு வந்து அந்த முதலாளி சிம்பிளா சிரிச்சுட்டே வந்து சொல்றது வந்து, "நாங்க சின்ன வயசுலேருந்தே வந்து அது அந்த யானை வந்து குட்டி யானையா இருக்கும்போதே அத வந்து நாங்க கட்டி போட்டு தான் நாங்க வளர்த்திருக்கிறோம். ஸோ அது வளர, வளர, வளர அது இவ்வளோ பெரிய யானையா வளர்ந்ததுக்கப்புறமும் அதோட நம்பிக்கை வந்து அது என்னன்னா, அந்த கயிறு அத்துட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு, அதுவே அந்த யானையே அது நம்புது. அதனால வந்து அது அந்த கயிற வந்து அத்துட்டு போகாது." அப்படின்னு சொல்லி அந்த டூரிஸ்ட்டு கிட்ட சொல்றாரு. ஸோ இந்த கதையோட கருத்து என்னன்னா, நம்மள்லயும் பல பேர் வந்து அந்த யானையைப் போல ஒரு வலிமை இருந்தாலும், நம்மளே வந்து நம்ம நம்பிக்கை இல்லாம, நம்ம வந்து நம்மளால முடியாது, நம்மளுக்கான தகுதி அது கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மள நம்மளே அ தடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அது வந்து எதுவுமே இல்லாம, உங்களால முடியுன்றத வந்து நீங்க நம்புனா தான் நம்புங்க. ஸோ உங்களுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி மக்களே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாரி வேற என்ன தாட்ஸு உங்களுக்கு தோன்ற எண்ணங்கள வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.